அன்பிற்கினிய பத்மாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் வேட்பாளர் அருமை சகோதரர் சீலன் உள்ளிட்ட அருமை உறவுகளுக்கும் இந்த பகுதியிலே வணிகம் செய்து கொண்டிருக்கின்ற வணிக பெரியோர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக என்ன கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிற பொதுமக்களுக்கும் இங்கே என்ன பேசப்படுகிறது என்பதை அரசாங்கத்திற்கு தகவல் கொடுக்கிற அந்த தகவலை சேகரிக்கிற அதிகாரி அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் காலத்தினுடைய கட்டாயம். ஏன் நாம் தமிழர் என்கிற கேள்வி. நாம் தமிழர் இதுக்கு முன்னால ஒரு கட்டாயமாக இருந்தது. 1946 அதுக்கு முன்னே கேரள மாநிலத்தில் இருக்கிற பட்டம்தானு பிள்ளைகள அரசின் அடிமைத்தனத்திலே இந்த மாவட்டம் இருக்கிற போது, கேரளாவில் இருக்கிற மலையாள ஆதிக்க வர்க்கத்தினுடைய அடிமையாக இந்த மாவட்டம் இருக்கிற போது, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்கிற தமிழர்களை விடுவித்து தாய் தமிழகத்தோடு இந்த மாவட்டத்தை சேர்க்க வேண்டும் என்று மார்ஷல் நேசமணியின் தலைமையில் தமிழ்நாடு திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்கிற ஒரு இயக்கத்தை நிறுவி மாபெரும் போராட்டத்தை நடத்தினார் என்றால் என்ன காரணம்? நாம் தமிழர், இந்த மாவட்டத்தில் இருக்கிற நாம் தமிழர் என்கிற உணர்வின் அடிப்படையிலே தான் மார்ஷல் நேசமணி அவர்கள் ஒரு பெரிய படையை திரட்டி இந்த அதிகார ஆதிக்க பிடியில் இருந்த மாவட்டத்தை விடுவித்து தமிழகத்தோடு 1956 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சேர்த்தார். நான் இன்று புதிதாக அரசியல் இயக்கத்தில் இணைந்தவன் அல்ல. 1971 ஸ்தாபன காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ், இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் இல்லை. 1977 குமரியனந்தன் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்டியிடுகிற போது ஸ்தாபன காங்கிரஸ் பங்கேற்கிற ஜனதா கட்சியின் வேட்பாளர் அப்ப குமரியனந்தன், அப்ப ஜனதா. காலப்போக்கில் அது ஜனதாதளமாக மாறுகிறது. அப்படி அரசியல் இயக்கத்திலே நான் என்னை ஈடுபடுத்திக் கொண்டவன். இந்த வேர்கிளம்பி பகுதியிலே வேகமாக அரசியல் நடத்தி கொண்டிருந்த ஜனதாதளத்தின் சார்பாக அரசியல் நடத்திய வழக்கறிஞர் பாலராஜ் அவர்களோடு நான் அரசியலிலே இருந்திருக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கிற நிறைய பேரை அப்பவே தெரியும். அன்றைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் ஜனதா என்று சொன்னால் வேர்கிளம்பி அதனுடைய கோட்டையாக இருந்தது. அப்போ இந்த இயக்கத்திலே அரசியல் நடத்திய ஒருவர் ஏன் இந்த நாம் தமிழரிலே வர வேண்டும்? அப்படி ஜனதாதளம் இருந்தது. காலப்போக்கிலே அந்த கட்சி சிறுக சிறுக தோய்ந்து போன ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் 1967 முதல் இதுவரை சுமார் 60 ஆண்டு காலம் மாறி மாறி 2 திராவிட இயக்கங்கள் ஆட்சி நடத்துகிறது. எங்க பார்த்தாலும் அயோக்கியத்தனங்களும் அடாவடியும் கோலோச்சிக் கொண்டிருக்கிற இந்த தமிழகத்தை நம்ம கண்டு கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தோம். அப்படி எனக்குள்ள ஒரு ஆர்வம், இந்த 2 தீமைகளுக்கும் எதிராக தமிழகத்திலே ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி இதற்கு எதிராக போராடுகிற ஒருவர் வருவாரா என்று பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி சிறந்த ஒரு கருத்தியலை முன்வைத்து இந்த 2 அடாவடித்தனங்களுக்கு எதிராக ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி களம் கண்டு தனியாக இன்றைக்கு இந்த அரசியல் களத்திலே தமிழகத்திலே நின்று கொண்டிருக்கிற செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் என்கிற இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் ஏதோ சீமான் தொடங்கினது அல்ல. 1954 ஆண்டு இந்த திராவிட கழகத்தில் தெலுங்கனும் கன்னடனும் ஊடுருவி போயிருக்கிறார் என்பதை கண்ட தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி தனியாக தமிழகத்திலே நடத்தினார். பெரிய ஆளுகளுக்கு எல்லாம் தெரியும். அந்த நாம் தமிழர் இயக்கத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிற போது திமுகவை சார்ந்த சிலர்
அவரை போய் பார்த்து பேசி ஐயா எங்களோடு வாருங்கள் என்று அவர் அப்ப நாம் தமிழரை விட்டுட்டு திமுகவில் இணைந்தார். 1967 தேர்தல் அண்ணா இருக்கிற வேளையில் திமுகவை சார்ந்தவர்கள் முழங்கினார்கள். இந்த பொய்யை சொல்லுவதற்கு திராவிடர்களை விட்ட வேற யாரும் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 ரூபாய்க்கு படியரிசி போடுவோம், படிப்படியாக ரூபாய்க்கு 3 படி போடுவோம், முதலிலே சென்னையிலும் கோவையிலும் போடுவோம், பின்னர் எல்லா இடத்திலும் போடுவோம் என்று முழங்கினார்கள். அப்ப கொஞ்சம் அரிசி பஞ்சமாக இருந்த நேரம். இன்னும் பேசினார்கள், தட்டினால் தங்க வரும், வெட்டினால் வெள்ளி வரும், அதை எடுப்போம், அடைப்போம் டப்பாயில், அனுப்புவோம், விற்போம், காசாக்குவோம், வரியை குறைப்போம் என்று பேசினார்கள். அடுக்குமொழியிலே பேசினார்கள். கடல் பாசியிலே அலுவா எடுப்போம், அலுவா கிண்டுவோம், அதை அடைப்போம், விற்போம், காசாக்குவோம், வரியை குறைப்போம் என்றெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த திராவிடர் கழகத்தினுடைய அந்த அதிகாரம் தமிழகத்திலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் தமிழர் காலத்தினுடைய கட்டாயம், ஏன் நாம் தமிழரை ஆதரிக்க வேண்டும்? இப்படி ஒருவர் இந்த அநியாயங்கள் நடக்கிற இந்த தமிழகத்தில் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடர்ந்து நடத்துகிற போது அவரோடு தோள் நின்று கூட இருந்து இந்த அரசியலை நடத்துவதற்கு தோள் கொடுக்க வேண்டிய கடமை சாமானியமாக தீமையை எதிர்க்கிற சாமானியப்பட்டவர்கள் அவர்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலே தான் நானும் என்னை இந்த நாம் தமிழர் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் களம் காணுகிறோம். ஏன் திமுக அல்லது திராவிடர்களை எதிர்க்கிறீர்கள் என்று சிலர் கேட்கலாம். கொஞ்சம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பகுதியில் உள்ள ஒரு பேராசிரியர் பயணியர் குமாரசாமி கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னார், திராவிடர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, நாம் தமிழர்கள், தமிழ்நாடு என்கிற வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் அப்ப சொன்னார். அவர் என்ன விளையாட்டாக சொல்லுகிறார் என்று நானும் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏன் நாம் தமிழர் என்கிற கேள்வியை முன்வைக்கிற போது இந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு எதிராக இப்படி ஒரு இயக்கம் தேவையா என்கிற ஒரு கேள்வி. 67 ஆட்சியை பிடித்தார்கள். 72 ஒரு தேர்தல் வருகிறது. 72 வர வேண்டிய தேர்தல் 71 வருகிறது. பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு இந்திரா காந்தி அவர்கள் 71 பாராளுமன்ற தேர்தலை நடத்துகிறார். அவர் கலைத்த உடனே தமிழகத்திலே இருந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கலைக்கப்பட்டு 72 வர வேண்டிய தேர்தல் 71 வருகிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தலைமையில் ஸ்தாபன காங்கிரஸ் தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த தேர்தலில் 1971 பொது தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையில் இருந்த இந்திரா காங்கிரஸ் தமிழகத்திலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறது. அந்த தேர்தலில் மீண்டும் பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவார் என்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் தில்லுமுல்கள் செய்யப்பட்டு ஓட்டுப்பட்டிகள் அந்த காலத்தில் கடலிலே மிதந்தது. அப்பதான் பேசினார்கள், கலக்கல் குலுக்கல் கெமிக்கல், அப்படியே ஓட்ட போட்டு மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்கிறது. நீங்கள் இதை ஒன்றை கவனிக்க வேண்டும். 71 பெருந்தலைவர் காமராஜர் இருந்த ஸ்தாபன காங்கிரசுக்கு எதிராக இந்திரா காந்தியினுடைய அந்த இந்திரா காங்கிரஸ் காமராஜருக்கு எதிராக போட்டியிடுகிறது. 72 யாரும் எனக்கு ஞாபகம் இல்லை, யாராவது நம்ம ஆளுகள் வீதியிலே வந்து எங்களுக்கு சாராய கடை வேண்டும் என்று போராடவில்லை. அதற்கு தேவையும் அளவில்லை. ஆனால் ஒரு எதிர்நோக்கல் இருந்து எப்படி தமிழகத்திலே வாழுகிற இந்த மக்களை மடையர்களாக மாற்றி தன்வசம் இழுத்துக் கொள்ளலாம் என்ற தூரப்பார்வையோடு கலைஞர் அவர்கள் சாராய கடைகளை திறக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அப்பொழுது உயிரோடு இருக்கிறார். மாபெரும் போராட்டம் பெருந்தலைவர் காமராஜருடைய தமிழகத்தில் நடக்கிறது. சிறை நிரப்பும் போராட்டம் நடந்தது, எதிர்த்தார்கள். இருந்தாலும் சாராய கடை அவர் மூடல. அப்படி போகிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூடுகிறது. அந்த பொதுக்குழுவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் எம்ஜிஆர் அவர்கள்
பொருளாளருக்கே கணக்கு கொடுக்கல. நீங்க ஒண்ணு கவனிக்கணும், எம்ஜிஆர் திமுகவுடைய பொருளாளர், வரவு செலவு அவருக்கு தெரியாது. அதனால பொதுக்குழுவில் எழுந்து என்று கலைஞர் அவர்களை பார்த்து திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய கணக்கை கேட்டார். உடனே கலைஞர் அவர்கள் கூலா எந்திரிச்சு நின்று, யாரிடம் கேட்கிறாய் கணக்கு, விஎன் ஜானகியிடம் போய் கேள் என்கிற பதிலை சொன்னார். கொண்டாடிக்கிட்ட போய் கேளு, ஒரு மாதிரி கொச்சையாக பதிலை சொன்னார். போகும் வந்த எம்ஜிஆர் வெளியே வருகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை தொடங்குகிறார். அண்ணா திமுக என்கிற கட்சியை தொடங்கின உடனே அந்த 67 முதல் 75 வரை 72 வரை திமுக அரசிலே நடைபெற்ற ஊழல்களை எல்லாம் பட்டியல் போட்டு அன்றைக்கு இருந்த மத்திய அரசிலே கொடுக்கிறார். அதன் அடிப்படையில் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த இந்திரா காங்கிரஸ் சர்க்கார் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது சர்க்காரியா கமிஷன் என்கிற கமிஷனை போடுகிறது. அந்த கமிஷன் அவருடைய அறிக்கையை கொடுக்கிறது. அதுல நிறைய விவகாரங்கள் வருது. விஞ்ஞான ரீதியாக கொள்ளையடிப்பது எப்படி என்று திமுக அரங்கேற்றி இருக்கிறது. அதுல பூச்சி மருந்து ஊழல் உள்ளிட்ட எல்லா ஊழல்களும் இருந்தது. அப்போ கடுமையான ஒரு தண்டனைக்கு உட்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று அவர் நினைத்தார். 75 அவசர கால நிலை எமர்ஜென்சி உருவாக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கோர் தமிழகத்திலே அடிபட்டு மிதிபட்டு செத்து போகிறார்கள். அதில் கூடுதலானோர் திமுகவை சார்ந்தவர்கள். அந்த எமர்ஜென்சி போகிறது, அவசர கால நிலை பிரகடனம் நிறுத்தப்படுகிறது. எப்போ 77 பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது. ஜெயிலிலே இருந்த சிறை கொட்டடியில் இருந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜனதா கட்சி என்கிற ஒரு கட்சியை உருவாக்கி தேர்தலை சந்திக்கிறார்கள். பெரும்பான்மை இடத்திலே வெல்கிறார்கள். மனித புனிதர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரதம அமைச்சராகிறார். அப்ப திமுக கூட்டு தமிழ்நாட்டில் ஜனதாவோடு, காங்கிரஸ் எதிர்வரிசையில் இருந்தது. அப்போ கலைஞர் மொரார்ஜி தேசாய் சந்திக்கிறார். சந்தித்து ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இந்த சர்க்காரியா கமிஷனை ஏதாவது நீர்த்து போக செய்வதற்கு ஏதாவது வழி உண்டா என்று அவரிடம் கேட்கிறார். மொரார்ஜி தேசாய் சொன்னார், சர்க்காரியா கமிஷனிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று பார்க்கிற வேலை சட்டத்துறைக்கு இருக்கிறது. சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை வருமோ அது நடக்கும் என்று கலைஞர் அவர்களுக்கு பதில் சொல்லி அனுப்புகிறார். வெளியே வந்த அவர் அடுத்து உடனே 2-3 மாதங்களுக்கு இடையிலே வந்த சட்டமன்ற தேர்தலில் இதே இந்திரா காங்கிரஸோடு சேர்ந்து நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று பதாகையை மெரினா பீச்சிலே வைத்து பெரிய ஒரு மாநாடு போல கூட்டத்தை நடத்தி இந்திரா காங்கிரஸோடு கலைஞர் கூட்டு சேர்கிறார். இப்படி திமுகவும் இந்திரா காங்கிரசும் சேர்ந்து தமிழகத்திலே பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்து ஆட்சியை கைப்பற்றுகிற நிலையிலே தான் இருந்தார்களே தவிர இந்த கொள்ளையடித்த பணங்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு எந்த வழி இருக்கிறதோ அங்கேதான் இவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு 1999, நான் சுருக்கமாக பேசுகிறேன், 1999 பாராளுமன்ற தேர்தல். கொஞ்சம் பேர் சொல்லுவான், நாம் தமிழர் பிஜேபியினுடைய என்ன டீம், பி டீம். அவன் ஏயும் தெரியாது பியும் தெரியாது அந்த பிரதேசிகளுக்கு. அவன் அதை சொல்லிட்டு இருந்தான். 99 பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டு. இந்த பகுதியில் இருக்கிற நிறைய பேர் தாமரை சின்னத்திற்கு ஓப்பனா ஓட்டு போட்டவர்கள். பாராளுமன்ற தேர்தல் முடிகிறது, ஆட்சியை பிடிக்கிறார்கள். இதே திமுக பிஜேபியோடு சேர்ந்து மத்திய அரசிலே 2-3 அமைச்சர்களை பெறுகிறது. ஆட்சி 5 வருடம் நடக்கிறது. திமுக இல்லை என்றால் வாஜ்பாய் தலைமையிலான அந்த சர்க்கார் 5 வருஷம் போகாது. அப்ப அங்கங்கே தான் பிஜேபி இருந்தது. அந்த பிஜேபி ஆணிவேர் விட்டு இவ்வளவு தூரம் வலிமையாக ஆவதற்கு காரணமே கலைஞர் கருணாநிதி. அவருடைய ஆதரவினாலே தான் 5 வருட காலம் ஆட்சி டெல்லி செங்கோட்டையிலே பிஜேபி நடத்தியது. இப்ப பார்த்து அவன் அங்கிருந்து வரான், அவனுக்கு இவர்கள் போகிறார்கள். என்னடா கருணாநிதி மட்டும் அந்த 5 வருடம் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவ்வளவு பிஜேபி பலமான ஒரு இயக்கமாக மாறி இருக்காது. அந்த அளவிற்கு பாரதிய ஜனதாவை வளர்த்து விட்டு இந்த நாட்டிலே கபட நாடகம் ஆடியவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள், பிஜேபி பீகார்ல
பிஜேபி நிதிஷ்குமாரும் சேர்ந்து பெண்களுடைய வங்கி கணக்குகளில் 10,000 ரூபாய் போடுகிற போது இங்க இருக்க காங்கிரஸ்காரனும் இங்க இருக்க திமுக காரன் என்ன பேசினான்? ஓ, அநியாயம் நடக்கிறது, அதை செய்து விட்டார்கள், இதை செய்து விட்டார்கள், குத்தரித்தாயே. இன்னைக்கு உனக்கு நிலப்பாடு என்ன? பொங்கலுக்கு கழிஞ்ச வருஷம் 5 பைசா கொடுக்கல, பொங்கலுக்கு 3000, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாசத்துக்கும் சேர்த்து மாசம் கிடைக்கக்கூடிய 3000. அதுக்கு பிறகு இந்த வருஷம் நல்லா வெயில் அடிக்கும், கோடை வருகிறது, எனவே 2000. என்னாச்சு? 5, 3, 8 போட்டு வங்கி கணக்குகளில் விரைவிக்கப்பட்டது. உனக்கும் இந்த பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்க ஆசைப்படுகிறேன். தேர்தல் வருகிறது என்று சொன்ன உடனே வாக்குகளை பெறுவதற்காக இவர்களுக்கு அந்த தைரியம் தான், எப்படியாவது பணம் கொடுத்து ஓட்டை பெற்று விடலாம் என்கிற ஒரு சூழலிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். பணத்தை கொடுத்து எப்படியாவது வாங்கி விடலாம், அதற்காக தானே கொடுத்த. கழிஞ்ச வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் கோடை வந்ததா? கழிஞ்ச வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் பொங்கல் வந்ததா? ஏன் பணம் கொடுக்கல? இப்போ பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்குவதற்காக இன்றைக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இனி ஏன் நாம் தமிழர்? இப்ப என்ன நடக்கிற ஆட்சி என்ன உங்களுக்கு தப்பாக தெரிகிறதா என்கிற சந்தேகங்கள் எல்லாம் உங்களுக்கு எழலாம். பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? ஒவ்வொரு இடத்திலும் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன், பெற்றோர்கள் சங்கம், அவர்களே பணத்தை கலெக்ட் பண்ணி ஆசிரியர்களை நியமித்து அரசாங்க பள்ளிக்கூடம் நடக்கிறது. நான் இன்னைக்கு ஒரு போஸ்டர் பார்த்தேன் தக்கலையில, CPIML ஒரு வால் போஸ்ட் போட்டிருக்கு. கடந்த ஆட்சி காலங்களை விட கல்வித்துறைக்கு அதிகமாக பணத்தை ஒதுக்கிறார் ஸ்டாலின் என்று சொல்லுது. அப்போ ஏன் ஆசிரியர்கள் குறைவாக இருக்கிறார் பள்ளிக்கூடத்தில்? அரசு பள்ளிக்கூடங்களே இருப்பதற்கு பெஞ்ச் இல்ல, வைத்து எழுதுவதற்கு டெஸ்க் இல்ல. 67 முதல் சுமார் 60 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டு விட்டீர்கள். கல்வி எங்கே செல்லுகிறது? 1980, 81, 82 அந்த தேதிகளில் இவ்வளவு தூரம் தனியார் பள்ளிக்கூடமே இல்லை. உன்னுடைய நிர்வாக திறனற்ற ஆட்சியின் காரணமாக அரசு பள்ளிக்கூடத்தை சரியாக நிர்வகிக்க தெரியாமல், அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட், அந்த தகுதி குறைவாக இருந்ததை மக்கள் கண்டார்கள். தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு படையெடுத்தார்கள். காரணம் யார்? இன்னைக்கு இவ்வளவு தூரம் தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. 1000 ரூபாய் கொடுக்கானா, 5000 ரூபாய் கொடுக்கானா? திருவட்டாறுல இருக்க எக்ஸல் ஸ்கூல்ல எல்கேஜி எவ்வளவு அட்மிஷன் ஃபீஸ்? அந்த கல்வியை இந்த திமுக ஏன் கொடுக்கல? எல்லா மக்களும் லட்சக்கணக்கான ரூபாயை எல்கேஜி முதல் என்ஜினியரிங் முடிச்சாலும் சரி, PhD முடிச்சாலும் சரி, அவ்வளவு பணத்தை செலவாக்கி தன்னுடைய கல்வியை கற்க வேண்டிய நிர்பந்தத்தை தமிழகத்தில் உருவாக்கியது யார்? சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன். இந்த திராவிட மாடல் தான். இன்றைக்கு இவர்கள் கல்விக்கு நாங்கள் அதை ஒதுக்கிறோம், இதை ஒதுக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். கொரோனா காலகட்டத்தில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களுக்கு அன்னைக்கு 10-15 கொடுத்து அந்த சம்பளம் தான், சம்பளம் கூட்டவும் இல்லை, அவர்களை நிரந்தரம் செய்யவும் இல்லை. இன்றைக்கும் அது போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, சரியான ஊழியர்கள் இல்லை. அரசு மருத்துவமனைகள் அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, எக்ஸ்ரே மிஷின் இருக்காது, ஸ்கேனர் இருக்காது, ஒரு இளவு இருக்காது. அதனால மக்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய நோயை தீர்த்துக் கொள்வதற்காக, உயிரை பாதுகாப்பதற்காக லட்சக்கணக்கான பணத்தை முடக்கி தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிற துர்பாக்கியமான சூழ்நிலையை இந்த தமிழகத்தில் உருவாக்கி இந்த திராவிட மாடல் தானே சிந்திப்பதற்காக சொல்லுகிறது. ஏன் நாம் தமிழர் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு பெரிய தனியார் ஆஸ்பத்திரிகளிலே பெறுகிற மருத்துவ சிகிச்சையை எல்லோரும் இலவசமாக பெறுகிற மருத்துவ வசதியை நாம் தமிழர் செய்யும். அதே போல 1வது வகுப்பிலிருந்து BE முடிச்சாலும் சரி, MBA முடிச்சாலும் சரி, PhD முடிச்சாலும் சரி, அதுவரை தரமான கல்வி அரசாங்கம் இலவசமாக வழங்கும். இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு 1000 எண்ணத்துக்கு 500 எண்ணத்துக்கு. ஆனால் அநியாயமாக புற்றீசல் போல தனியார்களை ஊக்குவித்து
மருத்துவமனைகளையும் பள்ளிக்கூடங்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறீர்களே, ஆள தெரியலன்னா கூலா அந்த நாற்காலியை விட்டு வெளியே போகணும். நாற்காலியும் வேணும், அதிலே உட்கார்ந்து இருப்பேன். ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டேன். நம்ம நாடன் பாஷையில சொல்லுவாரா இல்லையா, பில்லூட்டலியில பட்டி வை கிடந்தா என்ன செய்யும், மாட தின்ன விடாது. உனக்கு தான் முடியல, எல்லாம் முடியலன்னு நினைச்சிட்டு இருக்குதியா? உனக்கு என்ன அறிவு இருக்கிறது? நீர் மேலாண்மை இருக்கிறதா? நிதி மேலாண்மை இருக்கிறதா? காமராஜருடைய காலத்தில் வெட்டின பட்டணங்கால்வா இந்த பக்கத்துல தான் போகுது, போய் பாருங்க. அந்த பட்டணங்கால வெட்டப்பட்ட நேரத்தில் எல்லா இடத்திலும் சிமெண்ட் லைனிங் இருந்தது, எங்கேயுமே தண்ணி வேஸ்டா போகாது. இப்ப என்ன இருக்கு? அப்பங்கட்டின வீட்டுல ஓட்டை அடித்து ஓட்டையை அடைத்து உலக்கை மாற்றுவதற்கு வக்கில்லாத ஒரு மாடல் திராவிட மாடல். இன்றைக்கு அன்றைக்கு பிறந்தவர் காமராஜர் அவர்கள் வெட்டப்பட்ட அந்த பட்டணங்கால் வாயில சிமெண்ட் போட்டு அதை தரமாக மேம்படுத்தி அதை பாதுகாப்பதற்கு, அதை பாதுகாத்து நில தண்ணீர் மேலாண்மையை செய்வதற்கு உங்களுக்கு ஏன் முடியல? 62 முதல் 67வது வருஷம் 5 வருஷத்துக்குள்ள அந்த பட்டணங்கால்வாய் சித்தாறு கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. நீ வந்து 60 வருஷம் ஆச்சு இருக்க லட்சணத்தை. இந்த பக்கத்துல இந்த முண்டவளைக்கு இடத்து அங்க போய் ஒட்டலி வேலை தானே இருக்கு, முதலா ஒட்டலி வேலை. அங்க 2 தொட்டி பாலம் இருக்கு, துண்டு துண்டா எல்லா இடத்திலையும் தண்ணீர் அதிகப்படியாக கசிந்து வெளியேறுகிறது. ஓட்டை அடிக்க வைக்கலாத உனக்கு யாரையும் பின்தங்க விட மாட்டோம். ஒன்றை சொல்லுகிறேன், 10 நாள் தான் ஆட்சி வளைகுடா போர், சமைப்பதற்கு எரிவாயு இல்லை. நான் ஒன்றை சொல்லுகிறேன், 5 அல்லது 10 ஆண்டுகள் முடிகிற போது எல்லாம் இருக்கும், விறகு இருக்கும், எரிவாயு இருக்கும், சமைப்பதற்கு உணவுப் பொருள் இருக்காது என்பதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கையை படிச்சு பார்த்திருப்பிய, காவிரியிலும் இங்கே வாகிற தாமிரபரணியிலும் மழை நேரங்களில் கடலிலே கலக்கிற வீணாத தண்ணீரை தடுப்பணை கட்டி விவசாயத்திற்கும் நிலத்தடி நீர் பெருகுவதற்கும் ஏற்பாடுகளை செய்வோம் என்று சொன்ன திமுக எங்கேயாவது ஒரு இடத்துல தடுப்பணை கட்டி இருக்கானா? தடுப்பணை கட்டி நீர் ஆதாரத்தை பெருக்குகிற போது விவசாயம் பெருகும், உணவுப் பொருள் உற்பத்தி வரும். இவர்கள் என்ன செய்தார்கள்? திருப்பரப்பு அருவிக்கு எத்தனை பேர் போயிருப்பேன்னு தெரியாது. திருப்பரப்பு அருவிக்கு மேல ஒரு பண்டு இருக்கு, ஒரு தடுப்பணை. அதன் மூலமாக திருப்பரப்பு இடதுகரை கால்வாயிலே தண்ணீரை திறந்து விட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். அந்த திருப்பரப்பு அருவிக்கு மேலே இருக்கிற அந்த தடுப்பணையிலே பெருகி கிடக்கிற அந்த தண்ணீர் இன்றைக்கு பல்வேறு இடங்களுக்கு இந்த மாவட்டத்திலே பெரிய குழாய்கள் போட்டு தண்ணீர் போகிறது. நான் கேட்கிறேன், பெருஞ்சாணியில் இருந்து வலியாற்று முகம் வழியாக ஒரு ஆறு போகிறது, எத்தனையோ இடத்துல தடுப்பணை கட்டலாம். நீ சானல் கூட வெட்டண்டா, தடுப்பணை கட்டி நீரை தேக்கி வைத்தால் நிலத்தடி நீர் பெருகும். ஏதாவது ஒரு பஞ்சாயத்திலே நீர் பற்றாக்குறை வந்தால் அங்கிருந்து தண்ணீரை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். 60 ஆண்டு காலம் இந்த மக்களுடைய தலையிலே மிளகை அரைத்தீர்களே, ஏதாவது ஒண்ணு செய்யவே இல்லை. காவிரியிலே எங்கேயாவது இடத்துல தடுப்பணை கட்டினீங்களா? தமிழகத்தில் லட்சக்கணக்கான குளங்கள் இன்றைக்கும் நிறந்து பாலைவனம் போல காட்சி அளிக்கிறது. இதெல்லாம் பெரிய தொகை ஒன்றும் இல்லை, 4000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்தத சென்னை மாநகரத்திலே வடிகால் செய்வது அமைப்பதற்காக செலவாக்கலாம் என்று சொன்னார்கள். அந்த மாசுப்பிரமணியம் என்கிற ஒரு அமைச்சர், பெரிய அறிவாளி, முதல் பயன் சொல்லாரு, ஒரு துள்ளி தண்ணீர் இந்த சென்னை மாநகரத்திலே நிற்காது என்று சொல்லிவிட்டு வந்தார். 2-3 தினங்கள் கழித்து ஒரு பெரிய மழை பெய்தது, ஒரு துள்ளி வெள்ளம் வெளியே போகல. 4000 கோடி ரூபாயை பற்றி கேட்டால் எந்த பதிலும் இல்லை. இப்படியா நிர்வாகம் பண்ணுவது? எனவே நீர் மேலாண்மையிலே பெரிய சீரோ இந்த திராவிட மாடல் அரசு. என்ன பண்ண போகிறீர்கள்? இந்த நாட்டு மக்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த நாட்டையும் மண்ணையும் மலைவளத்தையும் கடத்துவதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறீர்கள்? கன்னியாகுமரி தொகுதிக்கு உட்பட்ட ஈசாந்தி பந்தல் வருவாய் கிராமத்தில் மக்கள் விவசாயிகள் மாடை மேய்ச்சலுக்கு கொண்டு போவதற்காக ஒரு மேய்ச்சல் நிலம் இருந்தது. அந்த மேய்ச்சல் நிலத்தில் வனத்துறையினர் மாடை மேய்க்க உடனே அதை அவர்களை அபகரித்துக் கொண்டார்கள். இந்த நிலைமை தமிழகம் பூராவும் இருக்கிறது. மாடு மேய்ப்பதற்கான மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம்
அரசால் அபகரிக்கப்பட்டு விட்டது. நம்ம மோடி சொல்லுவாரு, இயற்கை இயற்கை விவசாயம் செய்யணும், இந்தியா ஹே டெவலப் ஹே, அந்த ஒண்ணுதான். இயற்கை விவசாயம் பண்ணணும்னா என்ன வேணும்? ஆடு மாடு வேணும். மாடு போடுகிற புழுக்கை, மாடு போடுகிற சாணம் இருந்தால் மட்டும்தான் இயற்கை விவசாயம் செய்ய முடியும். விவசாயம் தெரியாது, ரேஷன் கடையும் தெரியாது, ஒரு இளம் வெள்ளம் என்னன்னு தெரியாதவங்க கை ஆட்சியை கொடுத்து ஒண்ணுமே பண்ண எப்படி இயற்கை விவசாயம்? அதற்காகத்தான் ஆயிரக்கணக்கான மாடுகளை திரட்டி அந்த மேய்ச்சல் நிலங்களை மேய்ப்பதற்காக தானே அந்த போராட்ட களத்திலே நின்று மலைக்கு இந்த மக்களையும் மாடுகளையும் கொண்டு சென்றவர் சீமான் அவர்கள். ஒரு பைத்தியார பயில சீமான் மாடோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மாட்டை பற்றி என்னடா தெரியும்? ஆந்திராவில இருந்து பால் வரல, என்னங்க பால் தமிழ்நாட்டில் என்ன இல்லை? தமிழ்நாட்டிலே தற்சார்பு பெறுவதற்கு எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்கிறது. ஆனால் அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இன்றைக்கும் ஒற்ற தவறத்தை உடுத்துக்கொண்டு ஆந்திர மாநிலத்தில் பல பேர் வயலிலே வேலை செய்கிற காரணத்தினால் இன்றைக்கு ரேஷன் கடையில் இந்த கடைகளில் அரிசி வந்து கொண்டிருக்கிறது. இல்லாமல் இருந்தால் நான் சொன்னேனே 10 நாள் வடைகளா போர், எரிவாயு இல்லை, இன்னும் 10 வருஷம் கழியும் போது எரிவாயு இருக்கும், நாம் உண்பதற்கு எந்த உணவுப் பொருளும் இருக்காது. அந்த அளவுக்கு விவசாயம் புறக்கணிக்கப்பட்டு நாடு எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. எனவே அதுக்காகத்தான் நாம் தமிழர் வேணும் சொல்லுது. இவர்கள் எல்லாரும் சாராயம் வடிக்கிற ஆலையை வைத்து அரசாங்கம் சாராயத்தை வடித்து அரசினுடைய முத்திரையை போட்டு இன்றைக்கு கடையாக விற்றுக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த சாராயத்தை விற்பதற்கு இவ்வளவு தூரம் செலவிடுகிறீர்களே, ஆனால் விவசாயிகள் வாழ்வதற்காக நீங்கள் எதை செய்தீர்கள்? இந்த நாட்டிலே கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் போன்ற பகுதிகள் அங்கெல்லாம் அதிகப்படியான தென்னை மரங்கள் பயிரிடப்படுகிறது. மற்ற பகுதிகளிலே பனைமரங்கள் பயிரிடப்படுகிறது. அங்கே இந்த தென்னையிலும் பனையிலும் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பனம்பாலை, தென்னம்பாலை, அக்கானியை, பதநீரை எடுத்து இந்த மக்கள் பயன்படுத்துவதற்கு இந்த கடந்த 60 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாடு, இந்த திராவிட மாடல் அரசு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. சுண்ணாம்பு போட்டு பதநீர் இறக்குகிற போது அந்த பனையேற்று தொழிலாளர் அவனை பிடிச்சு கள்ளச்சாராயம் காய்ச்சினா என்று சொல்லி அவனை உள்ளே போடுகிறார்கள். ஒரு பணியாரி நான் பிணையில் விட முடியாத ஒரு வழக்கை போட்டு அவனை உள்ள போட்டா அவன் ஜாமீன்தாரை கொண்டு போய் கண்டிஷன்ல கையெழுத்து போட்டு விட்டு வரும்போது எப்படி 2-3 மாசம் ஆயிடும். ஏது பனையை போய் வருவதற்கு இயற்கையாக கூட கிடைக்கக்கூடிய பனையிலே கிடைக்கக்கூடிய பதநீரை இறக்குவதற்கு கூட திராவிட மாடல் அரசு கட்டுப்பாடை விதித்திருக்கிறது. லைசன்ஸ் கூட கொடுத்தானோ என்னடா, கடல்ல போய் மீன் பிடிச்சிருக்கிறதுக்கு லைசன்ஸ்? இயற்கையாக வளர்கிற பனை மரம் மனிதன் பயன்படுத்தக்கூடிய கருப்பட்டியும் மற்றும் பொருள்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பதநீரை இறக்குகிற பனையாரிக்கு அனுமதி கொடுக்கல. ஆனா நம்ம கொஞ்சம் பேரு அவன் என்னத்தான் செய்து போட்டு அவனுக்கு ஓட்டு போடுங்கிற முடிவிலே இருந்தால் நாடை யாராலும் பாதுகாக்க முடியாது. இந்த கல்லிறக்குவது சம்பந்தமாக சட்டமன்றத்திலே ஒரு விவாதம் வருகிறது. நான் இந்த திராவிட மாடல் அரசுக்குடைய விவரத்தை சொல்லேன், நீங்கள் புரிவதற்காக சொல்லுகிறேன். அங்கே ரூபி மனோகரன் காங்கிரஸ் நாங்குநேரி ஒரு கேள்வி ஏற்படுகிறார். தமிழகத்தில் கல்வி நல தடையை நீக்கி பதநீரை அரசே கொள்முதல் செய்து ஆவின் பால்கள் பதநீர் விற்பனை நிலையங்களை அமைக்க வேண்டும். ரூபி மனோகரன் இந்த கேள்வியை கேட்கிறார். உடனே அமைச்சர் பொன்முடியின் ஒரு பெரிய அறிவாளி, ஒரு காலத்தில் பனங்கள் தென்னங்கள் எல்லாம் மரத்தில் இருந்து இறக்கி கொண்டு இருந்தார்கள். அப்போது அதில் சிலவற்றை கலந்து விட்டால் அது போதைப் பொருளாக மாறிவிடும். எனவே அது இப்போது தடை செய்யப்பட்டுள்ளது. இவனுக்கு ஓட்டு போடணும். பதநீர் இறக்குனா என்ன ஜாகண்டா, அது தானாக நொதிக்கிற தன்மை பதநீரிலே இருக்கிற காரணத்தினால் செல்ஃப் ஃபெர்மெண்டேஷன் தானாகவே நொதித்து அது கல்லாக மாறுகிறது.
இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத திராவிட மாடல் அரசாங்கத்திலே அமைச்சர் புகழ்ந்து ஐயோ இவனை விட்ட நாட்டில் வேற எவனும் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது சபாநாயகர் அப்பாவு அவருக்கு இந்த உண்மையை பேசுறதுல அவர் கொஞ்சம் கெட்டிக்காரன். அவர் ஒரு பதில் சொல்றாரு. அவர் கேட்காரு, சபாநாயகர் அப்பாவு பனையிலிருந்து இறக்கும் போது அது கல்லாகாது, அது வெறும் பதநீர் தான், அதற்கு அனுமதி வேண்டும் என்று உறுப்பினர் சொல்கிறார். அப்ப அந்த உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு ஆதரவாக சபாநாயகர் அப்பா அவங்க பேசுகிறார். உடனே பொன்முடி, பதநீர் இறக்கும் போது அதில் கொஞ்சம் கலக்க வேண்டியதை கலந்து விட்டால் அது கல்லாகிவிடும். பதநீர் என்றால் சரி, ஆனால் பதநீரை கல்லாக மாற்றி விடுகிறார்கள். எனவே அதுவெல்லாம் இருக்கக்கூடாது. அது என்னடா இவன் சொன்னது? என்ன பார்முலா? கலக்க வேண்டியதை கலந்து விட்டால் இவன் சில வேளை நேரத்தை எல்லாத்தையாவது கலந்து வித்தவனா இருப்பான். அதனாலதான் இந்த பதிலை சொல்லுவான். நான் ஒன்றை சொல்லுகிறேன். தமிழன் என்று பேசுறான், தமிழ்நாடு என்று சொல்லுகிறான். டாஸ்மாகில் விற்கிறது இல்லையா இந்த விஸ்கி பிராண்டி, இது விஸ்கி பிராண்டியா? அறிவு சார்ந்த யாராவது ஒருவர் அந்த விஸ்கியோ பிராண்டியை வாங்கி ஒரு பாட்டில் வாங்கி லேபரட்டரியில கொடுத்து பகுப்பாய்வு செய்து பாருங்கள், அது குடிப்பதற்கு தகுதியான திரவமா என்று பாருங்கள். இல்லை, அதை அடங்கி இருப்பது. நம்ம காஃப் சர்வெல்லாம் வாங்கும்போது ஆல்கஹாலிக் கண்டென்ட்ஸ் 3% 4% இருக்கும். அதுபோல இந்த டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய அந்த விஸ்கி பிராண்டில 44 விழுக்காடு ஆல்கஹாலிக் கண்டென்ட்ஸ் இருக்கு. போதை இருக்கிறது. ஆனால் கல்லுல 4 விழுக்காடு இந்த காஃப் சர்வெல சேர்க்கக்கூடிய அளவிற்கு தான் போதை இருக்கிறது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஏன் தெரியுமா இப்படி விற்கான்? அதோட அவன் நாசமா போகும். கல்லு டாஸ்மாகிலே வாங்கி விஷத்தை சேர்த்து விட்டான். கள்ளக்குறிச்சியில் கொஞ்சம் செத்து போனேன். கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒரு இடத்துல ஒருவன் இறந்து போகிறான். உடனே பார்த்து விட்டு சொல்லுகிறான், தொடர்ந்து டாஸ்மாகில் குடிச்சதுனாலே செத்து போனேன். அது உண்மை. இந்த டாஸ்மாகில் கிடைக்கக்கூடிய அந்த மதுபானத்தை தொடர்ந்து ஒருவன் குடித்தால் செத்தே போவான். இவன் நாசமா போகணும் என்பதற்காகத்தான் இந்த டாஸ்மாக் கடையை அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த டாஸ்மாக் இந்த கடைக்கு சப்ளை பண்ணக்கூடிய தொழிற்சாலை யார் வச்சிருக்கா? அண்ணா திமுகவிலையும் திமுகவிலையும் இருக்கிற கனிமொழி உட்பட டிஆர் பாலு உட்பட பல பேர் வைத்திருக்கிறார். அப்போ இந்த மதுபானத்தை தமிழகம் பூராவும் இன்றைக்கு விநியோகிக்கப்படுகிறது. காலத்துறை நிர்பந்தம் பத்திரிகையிலே அடிக்கடி செய்து வருகிறது. பள்ளிக்கூடத்திலே படிக்கிற 8வது வகுப்பு 10வது பெண்கள் மாணவிகள் டாஸ்மாக் கடையில் இருந்து வாங்கி கொண்டு பள்ளிக்கூடத்திலே வைத்து குடிக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது. காரணம் யார்? கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின், அடுத்து வரக்கூடிய உதயம். இது தேவையான்னு கேட்டேன். நான் இந்த பகுதியிலே இருக்கிற மக்களுக்கு ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நாம் எல்லாரும் நாத்திகவாதி இல்லை. ஏதோ ஒரு வழியில் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள். நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நம்முடைய மத நூல்களில் போதை தரக்கூடிய இந்த விஸ்கி பிராண்டியை குடிக்கலாம் என்று அது சொல்லுகிறதா? சொல்லலையே. இந்த சாராயம் விரியன் பாம்பை போல தீண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. மற்ற இடத்துல மற்ற மதங்களே அதான் பேசுகிறது. இந்த சாராயத்தை இந்த மக்களுக்கு கடை திறந்து வைத்து வியாபாரம் செய்கிற ஒரு சாராய வியாபாரியிடம் இந்த ஆட்சி அதிகாரத்தை தமிழகத்திலே கொடுத்திருக்கிறீர்களே, மீண்டும் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற கேள்வி உங்கள் முன்னாலே வைக்கிற நீங்களே முடிவு பண்ணுங்கள். சாராய வியாபாரி ஒரிஜினல். அது ஒரு பிரசங்கியார் கூட சொன்னார், கடவுள் நமக்கு நல்ல ஒரு முதல்வரை தந்திருக்கிறார். ஏய், துணைஞ்சு நானே தப்ப பண்ணிட்டு அது தூக்கி கடவுளுக்கு மேல போட்டான். எனவே இது எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. நாம் இந்த ஆட்சியை தூக்கி எறியாவிட்டால், நம்ம எல்லாம் கொஞ்சம் வயசாயிட்டோம், அடுத்த தலைமுறை மாணவ மாணவிகள் கூட இன்றைக்கு பள்ளிக்கூடத்திலே இந்த டாஸ்மாகிலே இருக்கக்கூடிய மதுபானத்தை வாங்கி அருந்துகிறார்கள் என்று சொன்னால் இது காரணம் யார்? திராவிட மாடல் அரசு. இன்றைக்கு இந்த பனையிலே இறக்கக்கூடிய பதநீர் இருக்கிறதே, அந்த பதநீரை இறக்கி அதை ப்ராசஸ் பண்ணி பாட்டில்களை அடைத்து வெளிநாட்டிலே அனுப்பினால் கோடிக்கணக்கான ரூபாய் அந்நிய செலவாணி கிடைக்கும். ஆனால் அதை ஒன்றும் செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. ஆனால் எங்கே
சர்க்கரை ஆலையிலே கிடைக்கக்கூடிய மொலாசிஸ் என்கிற ஒரு வேஸ்ட் வரும். அந்த மொலாசிஸ் அது விஷத்தன்மை கொண்டது. அந்த மொலாசிஸ்லே தண்ணீரை கலந்து கலரை போட்டு பாட்டில் அடைச்சு அது விஸ்கின்னு பேர் எழுதுறது, பிராண்டின்னு விஸ்கி அல்ல, அது பிராண்டியும் இல்லை. இந்த கல்லறக்கம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற கல்லு நல்லுசாமி அவர்கள் சவாலிட்டு சொன்னார்கள், கல்லிலே 4% மேல் ஆல்கஹாலிக் கண்டென்ஸ் இருந்து எவனாவது சொன்னால் அவனுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு தருவேன் என்று சொன்னார்கள். எவனும் சொல்லல. இந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னை, பனை இதெல்லாம் பயிரிட்டு வருகிற விவசாயிகளுக்கு எதிராக ஒரு ஆட்சி இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது வேணதா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். வண்டியில போற 2 ஜாக்கு அரிசியை பார்த்த உடனே வருவாய்த்துறை அதிகாரிகள் அதை பிடிச்சிட்டு உடனே ரேஷன் அரிசி என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு என்ன அடையாளம் வச்சிருக்கு? மோசமான அரிசி. அவர் அங்கே தாசில்தார் அங்கே பிடித்தார் 10 மூடை, இங்கே பிடித்தார். பிடிச்ச உடனே சொல்லாரு இந்த ரேஷன் அரிசி. ஏய், இந்த நாசமா போற டாஸ்மாக்லயே ஏசி ரூமை வச்சு பாதுகாக்கிற நீ 60 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆண்டு கொடுத்தவருக்கு பின்னாலும் கூட அரிசியை மக்கள் உண்ணுகிற அளவிற்கு தகுதியாக பாதுகாப்பதற்கு வக்கில்லாதவர்கள் தான். இது பெரிய செலவொன்னும் இல்லை. அவனுக்கு தெரியும், அவன் நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்டுருக்கான். இந்த வைத்தியால பேர் எப்படியாவது எங்கேயும் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். நான் மீண்டும் கல்லுக்கு வருகிறேன். சபாநாயகர் அப்பாவு பனை நேரத்தில் 17 இறக்குபவர்களை போலீஸ் பிடிக்கிறார்களே என்றும் உறுப்பினர் கேட்டிருக்கிறார். அவர் கேட்டதா இல்ல, சபாநாயகர் அப்பாவு கையெழுத்து போட்டு சொல்லுகிறார், 17 இறக்குபவர்களை போலீஸ் பிடிக்கிறார்களே என்றும் உறுப்பினர் கேட்டிருக்கிறார். இது உண்மை. சுண்ணாம்பு போட்டு அக்காணி இறக்கினாலும் கூட தமிழ்நாடு போலீஸ் அவரை பிடிச்சு சாராய விட்டாங்க போடுது. அமைச்சர் பொன்முடி, இப்போது 17 இறக்குவதற்கு உரிமை இல்லை. டேய், பனையில் இருந்து 17 இறக்குவதற்கு உரிமைதாருக்கு இவன் ஆடா பைத்தியாரை? அவனே சொல்ல சட்டமன்றத்தில் 17 இறக்குவதற்கு உரிமை இல்லை. ஆனால் பனையில் இருந்து கிடைக்கும் பொருள்களை தயாரிப்பதற்கு, அதாவது விசிறிகள், பாய்கள், ஓலைகள், தூரியைகள் ஆகியவற்றுக்குத்தான் அனுமதி இருக்கிறது. 17 இறக்குபவர்களை கைது செய்பவர்கள் குறித்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும். நான் என்ன கேட்கேன்னா, 2 மாசம் கழிச்சு தேர்தல், இன்னொருக்கே ஓட்டு போடணும் என்கிற எண்ணம் நமக்கு வறுமையாயும் நம்மள மாதிரி இந்த மக்களுக்கு எதிரானவர்கள் எவரும் இல்லை. சொல்ல 17 இறக்குவதற்கு உரிமை இல்லை. உரிமை நீ யாரை கொடுக்கிறது? எனவேதான் இவர்களை கேள்வி கேட்பதற்காக இந்த அலங்கோலமான நிர்வாகத்தை தூக்கி தூரே வீசிவிட்டு ஒரு நல்ல தூய நிர்வாகத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்காகத்தான் நாம் தமிழர், அது இந்த காலத்தினுடைய கட்டாயம். அதற்காகத்தான் நாங்கள் இந்த நாம் தமிழருக்கு பின்னாலே அணிவகுத்து இருக்கிறோம். அடுத்து அசோகர் எம்எல்ஏ சிவகாசி அவர் பேசாரு, 17 இறக்கும் போது அது கல்லாக மாறிவிடுகிறது, அது நமது தவறு கிடையாது, இது இயற்கையின் சீற்றம். சபாநாயகர் அப்பாவு, 17 கல்லாக மாறுவது இயற்கை சீற்றம் அல்ல. 17 இறக்கி 2 நாள் வைத்து விட்டால் அது கல்லாக மாறிவிடுகிறது. இவெல்லாம் சட்டம் வந்ததுல ஒருத்தன் சொல்லாய் அது இயற்கை சீற்றம் இல்லை, ஒரு பைத்தியாரம் சொல்லாய் அதில் ஏதோ கலந்து விடுகிறார்கள், இன்னொருத்தன் சொல்லாய் இயற்கை சீற்றம் இல்லை, 2 நாள் வச்சிருந்தா கல்லா மாறிடும். முதலமைச்சர் சீனி போட்ட, ஏய் உங்களுக்கு ஒரு ஆட்சி விளங்குமா? உங்களை என்ன ஒருத்தனையும் விட மாட்டேன், எல்லாரையும் கொண்டு போவேன். டெய்லி பத்திரிகையிலையும் நியூஸ்லையும் அவர் செய்தியை கொடுத்துட்டே இருக்கார். உடனே அசோகன் எம்எல்ஏ, அதற்கு முன்பு பனைமரத்தில் இருந்து 17 இறக்கினால் போலீஸ் முன்பெல்லாம் அது கல்லென்று வழக்கு போட்டார்கள். வெளிப்படையா சொல்ல சட்டமன்றத்திலே சொல்லாரு. அதுக்கப்புறம் உங்களோட காதல போண்டாமா இது? ஆனால் இப்போது அதனை கள்ளச்சாராயம் என்று வழக்கு போடுகிறார்கள். எனவே 17 இறக்குபவர்கள் மீது சாராய வழக்கு போடக்கூடாது. நமக்கு இங்கதான் இப்ப இந்த பணியாளர்கள் இல்லை. ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், ஈரோடு இப்படி போட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பணியாற்று தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். 17 இறக்கினவன கள்ளச்சாராயம் என்கிற வழக்கு போடுவதற்கு பைத்தியகார திராவிட மாடல் சர்க்கார் தேவையாங்கிற கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். சாமானியப்பட்ட மக்களை ஒரு காலத்தில் இந்த பட்டம் தானுகளை ஜாதியின் ஒடுக்குமுறை, அடக்குமுறை இந்த மாவட்டத்திலே விட்டான். அதை விட மோசமாக இந்த நிர்வாகம் செய்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா?
தமிழ்நாட்டை ஒரே ஒரு பச்சை தமிழன் ஆண்டான் என்று பெரியார் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு வேலும் வரல. அந்த இந்த தமிழ்நாட்டை தமிழன் ஆளாத காரணத்தினால் அக்காணி இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்தோம். பனையேறினார்கள், அக்காணி இறக்கினார்கள், காய்ச்சினார்கள், கருப்பட்டியை உண்டாக்கினார்கள், பனங்கற்க உண்டாக்கினார்கள். அது வைத்தார எல்லாம் விசிறி மற்றது வேற எந்த தொழிலை செய்யறது எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அடுத்து பின்னையும் பொன்முடி சொல்ல இந்த பதநீர் எப்படி கல்லாக மாறுகிறது என்று எல்லோருக்கும் தெரியும். அப்ப பின்ன நேரத்தை இன்னும் கலந்ததுன்னு சொன்னேன். இது ரகசியம் கிடையாது. அது ரெண்டாவது வைத்திருந்தால் கல்லாகிவிடும். இந்த கல் கிராமங்களில் நல்ல விற்பனை ஆகிறது. பனை தென்னை மரம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் பனங்கள் தென்னங்கள் அமோக விற்பனை செய்வார்கள். அது தெரியுது, நல்லதுதான், விற்பனை செய்கிறார்கள். ஆனால் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டார்கள், அது என்னையோ கலந்து விடுகிறார்கள், வேண்டும் என்று செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள். புத்தி மறுதளிச்ச வேண்டாம், புத்தி பேதளிச்ச வேண்டாம். சட்டமன்றத்திலே இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார்கள். நம்ம அவனெல்லாம் பார்த்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கிறது. அமைச்சர் பொன்முடி அது சபாநாயகருக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர் பகுதியில் நிறைய பனைமரங்கள் இருக்கிறது. நிச்சயமாக அதற்கு ஒரு ஏற்பாடு செய்து அவர்களை விடுவிக்க முதலமைச்சரிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும். 60 வருஷம் ஆச்சுதான். பனையாறு யாரு? ஒரு சாமானியப்பட்ட ஒரு தொழிலாளி, ஒரு விளிம்பு நிலைக்கு கீழே இருக்கிறவன் பனையாறு. அவனுக்கு விஷயத்துல இனி இவர் முதலமைச்சர் கிட்ட பேசி அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கணும் சட்டமன்றத்தில். எங்கடா எல்லாம் புரோக்கேஸ். நான் ஊட்டிக்கு போய் வந்துடுறேன், வாரேன். கோயம்புத்தூர் தாண்டி தாராபுரம் வண்டி வருகிறது. தாராபுரம் தாண்டி கிரீஷ் என்கிற ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு முன்னால வண்டியெல்லாம் நடத்திருக்கு. கண்டக்டர் உள்ள போறாரு. உள்ள போய் அங்க அவன் ஒரு ரெஜிஸ்டர் போட்டிருக்கான். அதுல கண்டக்டர் அவருக்கு நம்பர் பேர் கையெழுத்து போடுறாரு. அவர் சீல் வச்சிருக்கிறான். அந்த சீலை வாங்கி அந்த வேபில் இருக்கு இல்லையா, கண்டக்டர் வச்சிருக்க வேபில் இடிச்சு வாங்கிட்டு வரான். அவன் அங்க போய் சீல் வச்சு வாங்கிட்டு வரலன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் வரும். நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னு சொன்னால், எவனோ ஒருத்தன் ஹோட்டல் போட்டிருக்கான், அங்க இந்த பஸ்ல வர ஆளுகள் எல்லாம் கட்டாயம் நிறுத்தி அங்க போடணும் என்கிற உத்தரவை போட்டிருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சர். அதன் மூலமாக அவர் ஒரு தோசைக்கு 10 ரூபாய் வாங்கி அந்த தோசை அந்த 10 ரூபாய் 5 ரூபாய் அமைச்சருக்கு கொடுக்கிறது. அதுக்கு அவங்களுக்கு சர்க்கார் அப்ப புரோக்கர் தானே. இவர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய புரோக்கர், அங்க மேல ஒரு ஆள் இன்டர்நேஷனல் புரோக்கர். சாதாரணமாக மேட் இன் இந்தியான்னு சொல்லுவா. ஒரு பொருள் மேட் இன் இந்தியா, இங்கே தயாரிக்கும். மோடி ஒரு தாரக மந்திரம் சொன்னார், மேக் இன் இந்தியா, கம் அண்ட் மேக் இன் இந்தியா. நீ வந்து இந்த பொருளை உற்பத்தி செய்யும். எங்க போய் பொருளாதாரம் படிச்சாலும் தெரியல. மலேசியாவில் போய் ஸ்டாலின் அவர்கள் செருப்பு தொழிற்சாலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகிறார். மடையா, தமிழ்நாட்டில் எத்தனையோ செருப்பு ஃபேக்டரி இருக்கு. தனியாக செருப்பு தைக்கிற தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். யாருக்கும் செருப்பு குறைவாக வரவில்லை, தட்டுப்பாடு இல்லை. எவனாவது ரோட்ல எங்களுக்கு செருப்பு இல்லைன்னு போராடுனானா? என் புரிந்துணர்வு ஒப்பந்தம். அவன் வந்து செருப்பு தொழிற்சாலை போட்டா இங்க 2-3 பேருக்கு வேலை கொடுப்பான். அங்க கழுவு அந்த செருப்பு விற்று வருகிற வருமானம் அவனுக்கு நாட்டுக்கு போகும். இந்த அடிப்படை அறிவு கூட, அடிப்படை அறிவு இல்லை, அவன் தான் செய்தாய். அந்த செருப்பு தொழிற்சாலைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகிறான் என்று சொன்னால் இவனுடைய பணம் கணக்குக்கு கொண்டு வரப்படுகிறது. அதற்குத்தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இப்படியெல்லாம் போட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற திருவட்டார் தாலுகா உருவாக்கப்பட்டது. திருவட்டார் தாலுகாவிலே நீதிமன்றம் வர வேண்டும். 5 வருஷம் ஓடிட்டு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜ் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி திருவட்டார் தாலுகாவிலே நீதிமன்றம் அமைப்பதற்காக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் கிள்ளியூர்ல அங்கே நீதிமன்ற கட்டணம் கட்டி முடித்ததாக சொல்லி செய்திகள் வருகிறது. அதே போல திருவட்டாருக்கு மாவட்ட கல்வி அலுவலகம் வந்தது, டிஓ ஆபீஸ். அந்த டிஓ ஆபீஸ் மார்த்தாண்டத்துக்கு போனது. அதற்கு முன்னால் திருவட்டார் சட்டமன்ற தொகுதியாக இருக்கிற போது திருப்பாலூர்ல கல்லடி மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருந்தது. அது புலியூர் குறிச்சியில இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பழைய 10வது சட்டமன்ற தொகுதிக்கு போச்சு. கோவையாறுல இருந்து மக்கள் இருக்கிறார்கள். அந்த டிஓ ஆபீஸ், இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், இதையெல்லாம் தக்க வைக்க முடியாத உனக்கு மீண்டும்
நான் உங்களை சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன். இந்த தொகுதியை கூட பாலடித்து விடுகிற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த இங்கே சென்று கொண்டிருக்கிறது பத்திரப்பதிவு அலுவலகம். ஏன் நாம் தமிழர் அதுக்காகத்தான் சொல்லுவேன். பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஒரு ஆள் 15 சென்ட் வாங்கினாரு, அதை ஒரு 2.5 சென்ட் பக்கத்தில் வழி போடுறதுக்கு விலைக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேறு கிளம்பி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சர்ப்ரைஸாக பார்த்து கேட்காரு. அவர் சொல்லாரு, இது பதிய முடியாது, ஒன்று செய்ய, ஒரு நாள் நான் லீவு போடுறேன், இன்னொரு விடுவார், அன்னைக்கு இது பதியும். சட்ட ரீதியாக பத்திரம் பதிய முடியாது என்றால் பதிய முடியாது. இவன் லீவு போட்டு இன்னொரு அன்னைக்கு சார்ஜ் வருவான், அன்னைக்கு இந்த பத்திர பதியும் என்று சொன்னால் பத்திரப்பதிவு அலுவலகம் இந்த திருட்டு திராவிடர்கள் பணம் பெறுவதற்காக பயன்படுத்தப்படுகிற புரோக்கர் ஷெட் மாதிரி அவங்க செயல்படுகிறது. அவன் சரியா இருந்தால் இந்த பத்திரப்பதிவு அலுவலகம் சரியாக இருக்கும். இது ஒரு அலுவலகம் இல்லை, எல்லா இடத்திலும் இதாக இருந்து கொண்டிருக்கிறது. 2-3 நாளா பேப்பரை பார்க்க முடியாது. பாலியல் குற்றங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா. 1921 தேர்தல் முடிந்ததற்கு பின்னாலே தான் தமிழகத்திலே பரவலாக கஞ்சா விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். 1969 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நாகர்கோவில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலே போட்டியிடுகிறார். காமராஜருக்கு எதிராக டாக்டர் மத்தியாஸ் அவர்கள் போட்டியிடுகிறார். ஓட்டு கேட்க வர்றாரு தெரியுமா? கலைஞர் கருணாநிதி அவர்கள். நாகர்கோவிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த கருணாநிதி ரொம்ப யோகியமா, நாங்கள் ஜாதி இல்லை மதம் இல்லை என்று பேசுகிறேன், நாங்கள் நாத்திகர்கள் என்று பேசுகிறேன், பகுத்தறிவுவாதிகள் என்று பேசுகிறேன். இந்த கருணாநிதி நாகர்கோவிலே என்ன பேசினார் தெரியுமா? கிறிஸ்தவர்களே, மத்தியாஸ் கிறிஸ்தவர், காமராஜ் இந்து, மத்தியாஸ் என்று கிறிஸ்தவருக்கு ஓட்டு போடுங்கள் என்று 69 கருணாநிதி அவர்கள் கேட்டாரா இல்லையா? சிறுபான்மைகளை பாதுகாக்கிறோம் என்று திமுகவும் காங்கிரசும் சொல்லுகிறது. நான் கேட்கிறேன், விபி சிங் அவர்கள் பிரதம அமைச்சராக இருக்கிற போது பாபர் மசூதியிலே கரசேவா செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் அங்கே போனது. ஆனால் அந்த மசூதியிலே ஏறினவனுடைய இறந்த பிணந்தா கீழே விழுந்தது. இவ்வளவுக்கும் விபி சிங் அவர்கள் பிஜேபி ஆதரவு கொடுத்தது. அந்த ஆட்சி போகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய நரசிம்மராவ் அவர்கள் பிரதம அமைச்சராக வருகிறார்கள். இதே மாதிரி சங் பரிவார் போகிறது. இந்தியாவுடைய சிஆர்பிஎஃப் போன்ற படைகள் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க காலை 9 மணி முதல் 3 மணிக்குள் அந்த பாபர் மசூதியினுடைய 3 மசூதிகளும் உடைத்து தரைமட்டமாக்கப்படுகிறது. இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது யார்? காங்கிரஸ். இங்க குறைச்சு பேர் இன்றும் இஸ்லாமிய நண்பர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த காங்கிரஸ் வந்தால் நம்மை பாதுகாக்கும் என்று. உடைத்தது சங் பரிவார், உடைப்பதற்கு துணை நின்றது நரசிம்மராவ் என்கிற காங்கிரஸ்காரன். இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரன் ஏதோ காங்கிரஸ்காரனே இல்லை, பிஜேபி சட்டை போட்ட காங்கிரஸ்காரன். எனவே மத ரீதியாக பார்த்தாலும் சரி, எங்கு எதை பார்த்தாலும் சரி, ஒன்னும் ஆகாது. நாங்க ஏதோ பகுத்தறிவை கொண்டு வந்து எங்க எல்லாம் மாற்றத்தை உருவாக்குறோம் என்று பெரியார் ஆளுகள் சொல்லுவார். இந்த கலைஞர், இந்த ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அங்க என்ன நடந்தது? ஒரு பட்டியலின பெண் காலை உணவை சமைக்கிறார்கள். அதை பரிமாறுகிற போது இந்த பட்டியலின பெண் சமைத்த இந்த உணவை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று மாணவர்கள் எல்லாம் வெளியே போறார்கள். பெற்றோர்கள் சொல்லி, இது உனக்கு என்ன சீர்திருத்தம் இது? ஏய், வேங்கவேல் மனங்கலந்தவை ஒரு விசாரிச்சு அந்த பட்டியலின மக்களுக்கு மேலே இந்த குற்றச்சாட்டை வைத்தார்கள். பிறகு விசாரித்து பார்த்தால் வேங்கவையில் 2 ஓவர் டேங்க் இருக்கு. ஒன்று பட்டியலின மக்களுக்கு, ஒன்று உயர் ஜாதி இந்துக்களுக்கு. வைத்தியர் பெரிய திராவிடம் பேசுற, பகுத்தறிவை பேசுகிறாய், ஏன் ஒரு டேங்காவது 2 பேரும் கொடுக்க வேண்டியதானே? மக்கள். எனவேதான் ஏன் நாம் தமிழர் என்பதை நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் கூட சொல்லி, நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீர்கள். இந்த பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ் எல்லாம் வரும்போது தனியார் வாகனங்கள் அங்கே இருந்தது, சென்னையில இருந்து. அவன் ஆன்லைன்ல அதுக்குரிய அந்த கட்டணத்தை போட்டு ஒரு கணக்கில் 4500 3500 சென்னையில இருந்து நாகர்கோவில் வாங்கி அவன் வசூலித்துக் கொண்டிருக்கிறான்.
எங்க வருது ஒரு அறவாக்காடு ஒரு போக்குவரத்து துறை என்னைக்காவது கூடுதல் பைசா வாங்கினாங்க சொல்லுங்க. ஆன்லைன்ல போட்டிருக்காங்க. இதுதான் போட்டோ வாங்கி கொண்டிருக்கிறான். இதுவரை இந்த 5 வருஷமா இதுதான் நடக்கும். இதுவரை அவன் கட்டண கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை தடுத்து நிறுத்துவதற்கு வக்கில்லாமல் ஒரு சர்க்கார் மக்களுடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிற நோக்கிலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சர்க்கார் இன்றைக்கு ஆர்டிஓ ஆபீஸ், சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் அங்கே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அமைச்சர்களுக்கு பணத்தை வசூலித்து கொடுக்கக்கூடிய வசூல் மையங்களாக மாறிக்கொண்டிருக்கு. கிளியரா தெரியுது. பார்த்து யோசித்து யாருக்கு வாக்களித்தால் தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒன்று, டெல்லி மாநகரத்தில் பிஜேபியும் காங்கிரசும் வலுவாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் எந்த பின்புலமும் இல்லாத கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி இயக்கம் டெல்லியை கைப்பற்றியது. முதலமைச்சராக கெஜ்ரிவால் இருந்தார். அதே போல் உங்களுக்கு இப்ப பார்த்தா எங்களுக்கு தெரியாது கண்ணுக்கு, எங்களுக்கு பின்புலம் இல்லை நினைப்பீர்கள். ஒரு நாள் நாம் தமிழர் ஆட்சியை பிடிக்கும். சில இந்த தேர்தலில் நடந்தால் நடக்கும். ஏனென்றால் சீமானிடம் இருக்கக்கூடிய கருத்தியல் அது சீமான் சொல்லுகிறபடி எவராவது ஒருவன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி விவசாயத்தை எப்படி பண்ணுவோம், தண்ணீரை பாதுகாப்போம், மக்களுக்கு மருத்துவ சேவை செய்வோம், அல்லது கல்வியை இலவசமாக்குவோம் என்றெல்லாம் ஒரு பயணம் பேசல. அதனால நாங்கள் தட்டிட்டே இருப்போம். ஒரு நாள் திறக்கும். அதான் சில பிரசங்கிமார் சொல்லியது போல திறப்பிலே நின்று எங்களுக்காக வேண்டுவதற்கு யார் இருக்கிறார் என்று கேள்வி வைக்கிறார்கள். திறப்பிலே நின்று சாமானியப்பட்ட அடித்தளத்திலே இருந்து கொண்டிருந்த மக்களுக்காக போராட, அவர்களுக்காக செயல்பட சீமானவர்கள் வந்துவிட்டார்கள். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் உள்ள டாப் 5 கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 2ஆம் இடத்தில் கலாநிதி மாறன் உள்ளார். சன் நிறுவனத்தின் நிறுவனரான இவரின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 26,000 கோடி ரூபாய். ஐக்கிய குஜராலுடைய அரசு மத்தியில் இருக்கிற போது சென்னை மாநகரத்தில் ஒரு ஓட்ட சைக்கிளையும் கொண்டு போன முரசொலி மாறன் இன்றைக்கு இது கணக்கில் வந்த 26,000 கோடி ரூபாய் வாழ நட்டானா, கூப்புல மடிச்சு விட்டானா, ஃபேக்டரி நடத்தினானா, ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து உண்டாக்கியது. மீண்டும் இப்படி பல பேர் தமிழகத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் நீங்க அங்க போடுங்க. நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாய சின்னத்திலே வாக்கினை போட்டு எங்கேயாவது இவரு நம்மாளு மனோதங்கராஜ் எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு வேர்கிழமையிலேயோ, மேக்காமண்டபத்திலேயோ, பூவங்கோட்டிலேயோ, சித்திரங்கோட்டிலேயோ பார்த்திருக்கீங்களா? பார்க்க முடியல. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நான் ஒண்ணு கூட சொல்ல, தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டத்தில் ஆயிரக்கணக்கான ரப்பர் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் நாங்கள் ரப்பர் விவசாயிகள் சங்கம் என்கிற பெயரிலே பெரிய பெரிய போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். அப்ப ஒன்னும் மனோ தங்கராஜ் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லாம இல்ல இருந்தார். அமைச்சரானதுக்கு பின்னாலே கருங்கல் அவர் வீட்டுக்கு போனோம். நாங்க விவசாய சங்கத்தில் இருந்த 4-5 பேர் அவருக்கு இந்த கோரிக்கை வைத்து விஷயத்தை சொன்னோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் குலசேகரத்துக்கு வருகிறேன், நம்ம அங்கே இருந்து இந்த விவகாரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை நான் வனத்துறை அமைச்சரை பார்த்து பேசி முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போய் அந்த தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டத்தில் இருந்த நிலங்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார். இதுவரை அந்த விவகாரத்தில் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு செகண்ட் கூட தன்னுடைய நேரத்தை செலவிடுவதற்கு தயாராக இல்லை என்கிற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன். வேணும் அவர்கள் கேட்டு வருங்க. அதனால இது பள்ளிக்கணக்கு புள்ளிக்கு உதவாது என்று சொல்வார்கள். இவர்களை நம்பி இந்த நாட்டை அடகு வைத்து விடாதீர்கள். எனவே நம்மோடு இருக்கிற கிள்ளியூர்ல இருந்து ஒருத்தனை கொண்டு 16ஆம் தேதியில் விட்டா இப்படிதான் இருக்கும். நமக்கு யாரும் இருக்காது, நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறாது, நம்முடைய பிரச்சனையை கேட்பதற்கு தயாராக இல்லை. இந்த தொகுதிக்கு உட்பட்ட மண்ணின் மைந்தன் சீலன், நான் ஒண்ணு சொல்லேன், ஆலம்பலம் பழுக்கம்பலம் காக்கைக்கு வாயில புண்ணு வருமா? நல்ல ஒரு வாய்ப்பு. ஒரு ஆள் வந்தா கூட உனக்கு அரசாங்கம் செய்வதை விட அதிகமான மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கேட்டு பாப்பா தகராறு அடிச்சாவது அதை பெறுவதற்கான முயற்சியை செய்வோம்.
சொன்ன மாதிரி அங்க சும்மா ஒரு பெரிய அந்த குண்டத்துல வந்து காரில் வந்து ஊட சொல்லிட்டு மக்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டு போகிற கூட்டம் இல்லை. எனவே உங்களை எல்லாம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்திலே ஒரு மாற்றம் தேவை. இந்த தொகுதியிலே புத்தகவரம் தொகுதியிலே ஒரு மாற்றம் தேவை. பல பேர் வந்தா போனா ஒண்ணுமே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, அப்பங்கட்ட வீட்டுல ஒழுக்கை மாற்றுவதற்கு 2 மட்டம் ஓராது கட்டது கூட தகுதி இல்லாத திராவிடர்கள், திருட்டு திராவிடர்கள் அந்த மத்தியிலே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அருமை சகோதரர் சீலன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே முத்திரையிட்டு நாலு நிறைய இல்லை, எப்படி 1-1.5 மாசத்தில் தேர்வு வந்துடும். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் வாரிவோம், பேசுவோம். அப்ப பார்ப்போம், இன்னைக்கு எவனாவது திமுகயோ காங்கிரஸோ அண்ணா திமுகயோ இங்கே பேசப்பட்ட பிரச்சனைகளிலே ஏதாவது தவறு இருக்கிறது என்று சொன்னால் மேடை கொட்டி விளக்கம் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.